இருள் சூழ்ந்த காட்டில் நிலவொளி மட்டும் பாதையை காட்டிக் கொண்டிருந்தது. அந்த அமைதியை கிழித்து ஒரு சிரிப்பு ஒலித்தது. மரத்தின் கிளையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளம், ராஜா, நீ உன்னை அறிவாளி என்று நினைக்கிறாயா என்று அது நிழல்களில் இருந்து கேட்டது. ஒரு கிராமத்தின் கதையை அது சொன்னது. ஒருவன் கடுமையாக உண்மை பேசினான், மற்றொருவன் இனிமையாக பொய் பேசினான். மக்கள் யாரை விரும்பினர்? இனிமையான பொய்யாளனை. அப்படியென்றால் யார் அறிவாளி என்ற கேள்வி இரவின் காற்றில் மிதந்தது. சில நொடிகள் அமைதி. பிறகு ராஜாவின் குரல் உறுதியானது. உண்மைதான் உயர்ந்தது, ஆனால் அதை காயப்படுத்தாமல் சொல்லும் அறிவுதான் உண்மையான ஞானம். அந்த பதிலை கேட்ட வேதாளம் கரகரவென சிரித்தது. நீ சரி சொன்னாய் ராஜா, ஆனால் பேசினாய் என்று சொல்லி புகையாக மறைந்தது. இருள் மீண்டும் அமைதியானது. ஆனால் அந்த கேள்வி இன்னும் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. உண்மை முக்கியம், அதை சொல்வது எப்படி என்பதே அறிவு.